ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா மர்வா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுட சுட சோறு, மீன் குழம்பு, பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் மீன் குழம்பு சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்டுட்ருக்கேன். அது நல்லா வெடித்து பொரியணும். அது நல்லா வெடித்து பொரிஞ்சால் தான் நம்மளோட குழம்புல நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அது கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதோடு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா 3 சேர்ந்து நல்லா வதக்கணும். நல்லா அதை வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா அடி பிடிக்காமல் அதை வதங்குற அளவுக்கு வச்சு பார்க்கணும். நல்லா வதக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது பபிள்ஸ் விட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மீனுக்கு தேவையான மசாலா பொடி, இது நாங்கள் வீட்டிலையே அரைச்சி வச்சுருப்போம். அந்த மசாலா பொடி தான் ஒரு 5 ஸ்பூன் போட்டு அந்த மசாலாவை அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்க விடணும். கொஞ்சம் ஓரளவு லைட்டாக இல்லைன்னா அந்த குழம்புல மசாலா பொடி கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வர்றதுக்காக லைட்டாக வதக்கிட்டு அதோட தேவையான புளியை நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளியை அதோடு நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த மசாலா பொடி சட்டியோடு அந்த மசாலா போட்டோன்னு அது அடி பிடிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் அந்த புளிக்கரைசலை அதோடு நாங்கள் ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறோம். தேவையான அளவுக்கு மறுபடியும் அந்த புளியை இன்னும் கொஞ்சம் கரைச்சி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி அதையும் சேர்த்து நீ ஆட் பண்ணணும். இந்த மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் முருங்கைக்காய் நறுக்கி வச்சு அதையும் சேர்த்து போட்டு அதோட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவே மீன் குழம்பு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொதிக்கும்போது வீடே மணக்கும். இதோடையே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா கழுவி வச்சுருக்க ஃபிஷ்ஷை குழம்புக்கு போடுற மீனை இதிலே போட்டுருவோம். நான் இந்த மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டே உப்பு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக தான் இப்போ உப்பு போடுறேன். மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 2-3 தடவை அப்படியே கலக்கி விட்டுட்டு
ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்க்குறோம். நல்லா மீன் கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு மீனும் வெந்துருச்சு. ஓகே, சுட சுட மீன் குழம்பு ரெடி. இதை மூடி வச்சிடலாம். மீன் குழம்போட மீனுக்கு மீன் பொரிக்கிறதுக்காக ஒரு 5-6 பீஸ் மீன் துண்டுகளை எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு மிளகாய் பொடி, தேவையான அளவு மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். நாங்கள் வந்து கொஞ்சோண்டு மீன் மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பண்ணும்போது கொஞ்சம் நல்லா மீனோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட காட்டும். நல்லா கொஞ்சம் நேரம் பிரட்டி வச்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்ச மீனை இன்னொரு தடவை மறுபடியும் எடுத்து அதை பிரட்டி விட்டு உள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா வச்சு பிரட்டி வச்சுக்கிறணும். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு, நாங்கள் எங்கள் வீட்டில் தோசைக்கல்ல பொரிப்போம். ஒரு சிலர் வீட்டில் வந்து சட்டியில் மீன் சட்டியிலே பொரிப்பாங்க. எதுவோ டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டேன். அதோட ஒரு மீனாக அதில் வச்சு பரட்டி வச்சுட்டு ஒன்றா எண்ணெய் கையில் தெரிச்சிடாமல் ஒன்று எடுத்து அழகாக போடணும். எல்லா மீனையும் சுற்றி இதில் வச்சாச்சு. சுவையான மீன் பொரியல் ரெடி ஆகிக்கிட்டு. மீன் பொரியல் நல்லா புரிஞ்சு இருந்துச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டேன். எந்த சைடு வேகலையோ மறுபடியும் அந்த சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா பொடியெல்லாம் போடுறதுனால மீன் உள்ளேயும் இருக்கிற மசாலா நல்லா வேகணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள மசாலா வந்து அப்படியே இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது இந்த மசாலா மட்டும் நமக்கு அப்படியே பச்சை வாசனை வீசுகிறாப்புல இருக்கும். அதனால் மசாலாவை சுற்றி எந்தெந்த பக்கத்தில் வேக இல்லையோ அந்த சைட்லலாம் விட்டு நல்லா வேக வச்சுக்கிறணும். அருமையான மீன் ஃப்ரை ரெடி. மீன் ஃப்ரையோட எங்கள் வீட்டில் வந்து ஒரு பொரியல் வந்து நாங்கள் எப்பயுமே செய்வோம். இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் தான். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பீட்ரூட் பொரியல். அதோட ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு வெங்காயத்தை நறுக்கி அதையும் போட்டு அதோட கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு வச்சுருக்கோம். அதோட தேவையான அளவு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இது 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து கிளறி விடணும். இந்த வெங்காயம்லாம் நல்லா ஓரளவு வேகணும். அது வரைக்கும் வந்து வச்சுருக்கோம். நல்லா அது வெந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட்டில் நல்லா போட்டு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து சீச்சு போடலை. இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதுவும் வெந்துடும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். இல்லைன்னா நமக்கு சட்டியில் அடி பிடிக்கும். நல்லா ஒரு இடுக்கியால் பிடிச்சிட்டு நல்லா அதை இதுலேயும் அந்த உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி இது எல்லாம் அந்த இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா 2-3 தடவை அதை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக போடுறதுனால இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதோட இது பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். அந்த உப்போடு தண்ணியும் சேர்ந்து நம்ம ஊற்றும்போது சீக்கிரம் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால நல்லா காய் வந்துருச்சு. அதை அப்படியே மூடி வைக்காமல் ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா 4 பிரட்டி விட்டோம் அப்படின்னா சுவையான பீட்ரூட் போட்டு ரெடி.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் சுவையான ரைஸ், மீன் குழம்பு, பொரியல், கூட்டு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.